கோட் ஸ்பாய்லர்ஸ் வந்து நான் பண்ண போகிறது கிடையாதுங்க. ஸோ அந்த படக்குழுவில் இருக்கக்கூடிய முக்கியமாக இருக்கக்கூடிய வெங்கட் பிரபு அப்படிங்கிற டைரக்டரும் சரி, ஸோ அவர்களுடைய தம்பியான பிரேம்ஜியா இருக்கட்டும் சரி, ஸோ அதுக்கப்புறம் வைபவ் அவர்களும் சரி, நிறைய யூடியூப் சேனலில் போயிட்டு நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. படத்தில் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து சஸ்பென்ஸாக வைக்கணுமோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. முக்கியமாக எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஏகே அவர்களுடைய ரெஃபரன்ஸ் வந்து இருக்குமா, அஜித்குமார் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அவர்கள்கிட்ட வினா எழுப்பும்போது அவங்க வந்து சில விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அஜித் அவர்கள் வந்து கோட் படத்துல வந்து வராருப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாங்க அவங்க சொல்ல. மிச்சபடி நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல போயிட்டு நிறைய சஸ்பென்ஸை வந்து உடைச்சு விட்டுட்டாங்க. முக்கியமா வைபவ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. அதாவது நம்ம படம் பார்க்கக்கூடிய அந்த லாஸ்ட் சமயத்துல ஓகேப்பா எங்க தளபதியை வச்சு இந்த படம் எடுத்தீங்க, வசூல் வந்து பயங்கரமா அல்ல போகுது அப்படின்ற அந்த யோசனையின் போது லாஸ்ட் சீன்ல ஒரு சீன் வருமா, திருப்பியுமா அப்பா வேற லெவல் அப்படின்ற மாதிரியான ஒரு சீன் வந்து லாஸ்டா வருமா. கோட் படத்துல வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து பைக் ஓட்ட போறாரு, பின்னாடி வைபவ் உட்கார போறாங்க. ஸோ இதை வந்து ஷிங்க் பண்ணும்போது என்னடா இது மங்காத்தால பார்த்த சீனாச்சு அப்படின்ற மாதிரியான சில ரெஃபரன்ஸ் ஏகே அவர்களுடைய ரெஃபரன்ஸ் வந்து இதுல வந்து கிடைக்குமா. ஸோ அதை தாண்டி இவர் வெங்கட் பிரபு டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட 14 வருஷம் மேல ஆயிடுச்சு மங்காத்தா வந்து, ஸோ அதுக்கு வந்து டெபியூட் பண்ற மாதிரி ஏதாச்சும் வச்சிருக்கீங்களான்னு கேட்கும்போது 2 சாங்ஸ் இருக்கிற போன்று சில விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ரீமிக்ஸா சில சாங்ஸ் வந்து இருக்குது நம்ம மங்காத்தாக்கு டெபியூட் பண்ற மாதிரி. ஸோ இது வந்து படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அதை தாண்டி இன்னமும் நிறைய சொல்லியிருக்காங்க. பிரேம்ஜி அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, படம் ஆரம்பிச்சு 60 நொடியில இருந்து கூஸ்பம் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும், அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்கும் அப்படின்ட்டு அந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இதை தாண்டி இன்னமும் நிறைய ரெஃபரன்ஸ் விசில் போடு அப்படின்ற ஒரு சாங் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்களா. ஸோ அந்த சாங் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ யூடியூப் வெர்ஷன்ல இது போன்ற இணையத்துல இருக்கக்கூடிய அந்த வெர்ஷன்ல தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பட் அந்த விசில் போடு சாங் வந்து தியேட்டர்ல போய் பார்க்கும்போது முக்கியமா இந்த திருவிழா போன்று இருக்கக்கூடிய அந்த இசைகள் தான் நம்ம காதுல வந்து விடும். ஸோ அந்த சாங்கை வந்து சுத்தமா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க படத்துல அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. பிரேம்ஜி அவர்கள் தான் இன்னும் எக்ஸ்ட்ராடினரியா நிறைய திங்ஸ் வந்து சொன்னாரு. அதாவது கோட் படத்துல வந்து விஜய் அவர்கள் ஓட்டக்கூடிய காரோடைய நம்பர் பிளேட்ல வந்து CM 2026 அப்படிங்கிற ஒரு விஷயம் இடம்பெறும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாரு. எவ்வளவு சஸ்பென்ஸா வச்சிருக்க வேண்டிய விஷயம். ஸோ ஓப்பனா சொல்லிட்டாரு. அதை தாண்டி பிரேம்ஜி அவர்களுடைய அண்ணன் தான் வெங்கட் பிரபு, அவர்கிட்ட வந்து படம் வந்து ஒரு 1500 கோடி வந்துடும் அப்படின்ற மாதிரி அசால்ட்டா சொல்லியிருக்காராம். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, படம் வந்து அப்போ பயங்கர பிரம்மாண்டமா இருக்க போகுதா. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா இவர் பிரேம்ஜி அவர்கள் வந்து 1500 கோடி அசால்ட்டா வரும்னு சொல்ற மாதிரி சொல்லும் போது இப்போ படம் வேற லெவலில் தான் இருக்க போகுது. கண்டிப்பா பாகுபலி, இந்த டங்கல் இது போன்ற மூவிக்கெல்லாம் டஃப் கொடுக்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். AGS உடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஏன் இந்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சி விடுறீங்க, உங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு ரூம்ல போட்டு சாத்தி பூட்டு போட்டால் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய மைண்ட் தாட் என்பது இருக்குங்க. அந்த அளவுக்கு சஸ்பென்ஸை வந்து பயங்கரமா உடச்சி விட்டுட்டாங்க.